ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பெண்களுக்கு அடர்த்தியான அடர்த்தியான முடினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிகமாக முடி கொட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு. அதுவும் ஒரு காரணமாக தான் இருக்குது. இதுக்காக நம்ம பல வகையான ஷாம்புகளை மாற்றி மாற்றி செலவு பண்ணி வாங்கி அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சுலபமாக செலவே இல்லாமல் நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் ப்ளஸ் ஷாம்பு பேஸில் வரக்கூடிய ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாதம் வடிச்சிருந்தோம்னா அந்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹோம் ரெமெடி நம்மளோட பாரம்பரியமான முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முடியோட வேர்க்கால்களை வலுவாக்கி முடியை அடர்த்தியாகவும் வலிமையாகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா மென்மையாகவும் மாற்றும். இந்த கஞ்சி தண்ணியில் இருக்கிற ஸ்டார்ச் இது எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருக்கும். நரமுடியை கூட இல்லாமல் ஆக்கிடும். நல்ல ஒரு கண்டிஷ்னராக கூட இது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீயக்காய் தூள் எடுத்திருக்கேன். இந்த சீயக்காய் தூள் நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணும்போது தலையில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேரில் எப்படி அப்ளை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அப்ளை பண்ணிடலாம். சீயக்காய் போடுறதுனால ஹேர் ட்ரை ஆகிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 20 நிமிஷம் மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நாம் இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணலாம். இதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி லேயர் லேயராக எடுத்து கைகள்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி விரல்களில் தேய்ச்சி விட்டுடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் இப்படி தான் இருக்குது. நல்ல ஷைனிங் ஆகிடுச்சு. முடி அந்த அளவுக்கு கொட்டவும் இல்லை வாஷ் பண்ணும்போது. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு முடிக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியை நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.